பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அந்த உத்தரவாதம், அந்த நம்பிக்கை, அப்பா என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூர்ந்து நடத்துகிறார். நான் போகிற பாதையில் தேவ தூதர்களை வைத்து எந்த இடத்துல வலது திரும்பணும், எந்த இடத்துல இடது திரும்பணும், எல்லா இடத்துல என்னை கைட் பண்ண என் லைஃப்னுடைய கைடாக என் ஆண்டவர் இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில கைடா வச்சிருக்காங்களோ அவர் சொல்லுகிறபடி தான் நான் நடப்பேன். அவர் போக சொன்னா நான் போவேன், அவர் இந்த காரியத்தை செய்ய சொன்னா நான் செய்வேன். நிறைய இடங்கள்ல எனக்கு லாபமே இல்லை, எனக்கு நஷ்டம் இல்லாவிட்டால் அந்த இடத்துல கடந்து போனா ஆண்டவர் சொல்லுகிற அந்த மனிதர்களோடு நான் போய் நின்னா எனக்கு பெரிய லாபம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னதுனால நான் நின்னேன். இந்த விசுவாச பாதையில நிறைய இடங்கள்ல ஆண்டவரே அநியாயம் நடக்கிறது சரியில்லை, என்ன ஆண்டவரை நான் என்ன செய்ய, நான் சொல்லுகிற வரை நான் சொல்லுவதை கேள் அப்படின்னார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுக்கு இழைக்கப்பட்டது கொடுமை, அநியாயம். ஆனா ஒரு நேரம் வந்தது, பார்வோனுக்கு முன்பாய் ஆண்டவர் கொண்டு போனார். ஆனால் அந்த பாதையில எல்லாம் யோசேப்பு என்ன தெரியுங்களா செய்தார்? கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கடந்து வருகிற ஒவ்வொரு இடத்திலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க தனி ஆள் இல்லை, நீங்க வெறுமையான ஆள் இல்லை, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்ததுனால தான் எல்லா இடத்துல என்னை பாதுகாத்தாருங்க. என்னை துன்பப்படுத்துவர்கள் மேற்கொள்ளாதபடி இடறி போகும்படியாய் பண்ணினார். என்னுடைய வேலை இடத்துல, ஊழிய பாதையில என்னை மேற்கொள்ள பார்த்த சக்திகள் என்னை மேற்கொள்ளபடியாதபடி என் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். உங்களையும் பாதுகாப்பார். அவர் பராக்கிரமசாலியா என்னோடு இருக்காருன்னு சொல்லுங்க. நீங்க தனியா இல்ல, அவர் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு தங்கி இருக்கும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களை ஆட்கொள்ளும்படியாக மட்டும் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செய்கை, உங்களுடைய சாட்சியை ஆண்டுக்குள்ளாய் காத்துக்கொள்ளுங்க. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். யாருக்குள்ள ஒரு தேவனுடைய ஆவியானவர் பலமா இருக்காரோ அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் வெட்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லி தாவீது ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். சவுலை கொல்லும்படியாய் சூழ்நிலை ஆண்டவர் கரத்துல கொடுத்த பொழுது கூட அபிஷேகப்பட்ட மகன் மேல எப்படி கையை வைப்பேன்னு சொல்லி, ஆண்டவரே அவனுடைய நன்மை தீமைக்கு செய்தாய், நீங்க சரி கட்டுங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்காருன்னு சொல்லி தாவீது மகிழ்ந்து களி கூர்ந்து அவரை அண்டிக் கொண்டார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவார். எனக்கு எதிராக எழும்புகிற நாவுகள் வெக்கப்பட்டு போகும், எனக்கு எதிராக எழும்புகிற திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. எந்த காரியத்தில் நீங்க ஈடுபட்டாலும், எந்த காரியத்தை செய்தாலும், கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா உங்களோடு இருக்காரா இல்லையா? பாஸ்டர், அதை எப்படி நான் தெரிந்து கொள்றது? நீங்க கடந்து போற பாதையில உங்களோட கூட வரணும். உங்களுக்கு தேவையான சகாயத்தை ஆண்டவர் செய்யணும். எந்த இடத்துல எதிர்ப்புகள், வல்லமைகள் எப்படி வந்தாலும், அக்னி ஜுவாலைக்குள்ள கடந்து போற சூழ்நிலையா இருந்தாலும், உங்களுக்கு முன்பாக செங்கடலுக்கு பின்னால எதிரிகள் வர்றாங்க, பாதைகள் திறக்கப்படணும். எத்தனையோ இடத்துல ஆண்டவர் எனக்கு அப்படி பாதைகளை திறந்து கொடுத்தார், சகாயங்களை கொடுத்தார், நன்மையை கொடுத்தார். அவருடைய வார்த்தை, அவர் வழியை கற்றுக்கொள்ளும்படியா கிருபை கொடுத்தார். அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்க மேல கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பலத்துல உங்களுக்கு முன்பா எல்லாவற்றிலும் அர்ப்பணிப்போடு உண்மை உத்தமமா இருக்கட்டும். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்காருங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு இருதயத்தில் எழட்டாண்டவர இவர்களுடைய வாழ்க்கையில
நித்திய மகிழ்ச்சி இருக்கட்டும். இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகள், எல்லா மனித சூழ்ச்சிகளுக்கு நித்திய லட்சியம் உண்டாகட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.